வெல்கம் டு பார்ட் 14 ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் 2 டாபிக் பார்க்க போகிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஹெஸஸ் லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ஹீட் சம்மேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கும், அடுத்து ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் கம்பஷன் அப்படிங்கிற டாப்பிக்கையும் நாம் இந்த வீடியோவில் படிக்க போகிறோம். இப்போ முதல்ல ஹெஸஸ் லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ஹீட் சம்மேஷன் அப்படிங்கிறது என்னன்னு நம்ம பார்ப்போம். இது ஆக்சுவலாக 1840 ரஷ்யன் கெமிஸ்ட் ஜிஹெச் ஹெஸ் அப்படிங்கிறவர் இதை ப்ரப்போஸ் பண்ணார். நமக்கெல்லாம் தெரியும் என்தால்பி அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷன். அதாவது சேஞ்ச் இன் என்தால்பி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, தட் இஸ் டெல்டா ஹெச் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டோன்னா, இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த பாத் பிட்வீன் த இனிஷியல் ஸ்டேட், அதாவது ரியாக்டன்ஸு ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போகுது இல்லையா, ரியாக்ஷன்லாம் நடந்து ப்ராடக்ட்ஸாக கன்வெர்ட் ஆகும்போது அதுதான் ஃபைனல் ஸ்டேட் இல்லையா, அது எப்படி கன்வெர்ட் ஆச்சு அப்படிங்கிற பாத்தை டிபெண்ட் பண்ணாமல் இருக்கிறத தான் நம்ம ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹெஸஸ் லா என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ரியாக்ஷனில் என்தால்பி சேஞ்ச், அதாவது டெல்டா ஹெச், நம்ம என்ன சொல்லுவோம், ஹீட் எவால்வ்ட் ஆர் அப்சர்வ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டெல்டா ஹெச் வேல்யூ அந்த ரியாக்ஷன் ஒரு ஸ்டெப்பில் நடந்தாலும் இல்லைன்னா அதே ரியாக்ஷன் நிறைய ஸ்டெப்ஸில் நடந்தாலும் நமக்கு சேம் அமௌண்ட் ஆஃப் டெல்டா ஹெச் வேல்யூ தான் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். சரி, இப்போ நம்ம ஹெஸஸ் லாவோட டெஃபினேஷனை பார்க்கலாம். இஃப் எ ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் செவரல் ஸ்டெப், then its standard reaction enthalpy is the sum of standard enthalpies of the intermediate reaction into which the overall reaction may be divided at the same temperature அப்படிங்கிறது தான் ஹெஸஸ் லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ஹீட் சம்மேஷன் அப்படிங்கிறதோட டெஃபினேஷன். இதே டெஃபினேஷனை நம்ம வேறு மாதிரி சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னா, the enthalpy change of the reaction either at constant volume or constant pressure is same whether it takes place in a single or multiple steps provided the initial and the final states are same. ஸோ இந்த ஹெஸஸ் லாவை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸாம்பிள் எடுத்துகிட்ருக்கோம். அதாவது ஏ அப்படிங்கிறது ரியாக்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, பி அப்படிங்கிறது தான் ப்ராடக்ட்ஸ். இதில் ஏ அப்படிங்கிற ரியாக்டன் பின்ற ப்ராடக்டாக சேஞ்ச் ஆகிறதுக்கு 2 வேஸை சூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வே பார்த்திங்கன்னா அது டைரக்ட் வே, அதாவது ஏ டைரெக்டாக பியாக கன்வெர்ட் ஆகுது. இதில் நடக்கிற என்தால்பி சேஞ்ச் அதை டெல்டா ஹெச்ஆர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது சேஞ்ச் இன் என்தால்பி ஆஃப் த ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது ஃபர்ஸ்ட் பாத் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம செகண்ட் பாத் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் 2 இன்டர்மீடியேட்ஸ் இன்வால்வ் ஆகும். அதாவது ஏ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் எக்ஸாக கன்வெர்ட் ஆகும், அதுக்கப்புறம் எக்ஸ் செகண்ட் ஸ்டெப்பில் ஒய்யாக கன்வெர்ட் ஆகும், ஒய் தேர்ட் ஸ்டெப்பில் பியாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த ஏ டு பி, அதாவது ரியாக்டன்ஸ் ப்ராடக்ட்ஸாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு 3 இன்டர்மீடியேட் ரியாக்ஷன் இந்த இடத்துல இன்வால்வ் ஆகுது. இதில் ஏ டு எக்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இல்லையா, அதில் கிடைக்கிற டெல்டா ஹெச் வேல்யூவை நம்ம டெல்டா ஹெச் 1 அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி செகண்ட் இன்டர்மீடியட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா எக்ஸ் டு ஒய் இல்லையா, அதில் கிடைக்கிற டெல்டா ஹெச் வேல்யூவை நம்ம டெல்டா ஹெச் 2 அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஒய் டு பி, அதாவது தேர்ட் இன்டர்மீடியட் ஸ்டெப்பில் கிடைக்கிற டெல்டா ஹெச் வேல்யூவை நம்ம டெல்டா ஹெச் 3 அப்படின்னு சொல்கிறோம். இந்த 3 வேல்யூவும், அதாவது டெல்டா ஹெச் 1, டெல்டா ஹெச் 2 அண்ட் டெல்டா ஹெச் 3 அப்படின்னு 3 ஸ்டெப்ஸில் கிடைக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது கிடைக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் பாத்தில் கிடைக்கிற ஒரு டெல்டா ஹெச் ஆர் இருக்கு இல்லையா, அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நமக்கு ரியாக்ஷன் ஒரு ஸ்டெப்பில் நடந்தாலும் நிறைய ஸ்டெப்பில் நடந்தாலும் நம்மளோட டெல்டா ஹெச் வேல்யூ சேம் வேல்யூவாக தான் இருக்குது அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெல்டா ஹெச் வேல்யூ இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட்டை பொறுத்து மட்டும்தான் இருக்குது, ஆனால் பாத்தை டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸாம்பிள் நமக்கு சொல்லுது. இந்த லாவில் பார்த்தீங்கன்னா தெர்மோகெமிக்கல் ஈக்குவேஷன்ஸை நம்ம ஆட் பண்ணலாம், சப்ட்ராக்ட் பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ நம்ம அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் இல்லைன்னா அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் நம்ம எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஆட் பண்ணுறது, சப்ட்ராக்ட் பண்ணுறது, மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்ட்டு, அந்த மாதிரி தெர்மோகெமிக்கல் ஈக்குவேஷன்ஸை கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ஹெஸஸ் லா எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா,
சில சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம டைரெக்டாக எலிமெண்டல் ஃபார்ம்லேருந்து நம்மளால் சிந்தசைஸ் பண்ண முடியாது. அதனால் நம்ம அதோட ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷனை நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் அதாவது டெல்டா எஃப்ஹெச் அந்த வேல்யூ மீத்தேன்கோ இல்லைன்னா பென்சின்கோ நம்மளால் டைரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த மீத்தேன், பென்சின், அதுக்கப்புறம் கார்பன் மோனாக்சைடு இதெல்லாம் வந்து எலிமெண்டல் ஃபார்ம்லேருந்து சிந்தசைஸ் பண்ணுறது டிஃபிகல்ட் அப்படிங்கிறதால நம்மளால் டைரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அந்த இடத்துல நம்ம ஹெஸஸ் லாவை யூஸ் பண்ணலாம். சரி, இப்போ நாம் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் கார்பன் மோனாக்சைடை இந்த ஹெஸஸில் யூஸ் பண்ணி எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஃபார்மேஷன் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு ஃப்ரம் கார்பன் ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு தான் நமக்கு மேஜர் ப்ராடக்ட். ஆனால் கொஞ்சம் கார்பன் டை ஆக்சைடு கேஸும் இதில் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ப்ராப்ளமே. அதனால் நம்ம இந்த ரியாக்ஷனுக்கு என்தால்பி சேஞ்சை வந்து நம்ம டைரெக்டாக மெஷர் பண்ண முடியாது. ஸோ நம்ம இந்த ஹெஸஸ் லாவை இதில் யூஸ் பண்ண போகிறோம். யூஸ் பண்ணி 1 மோல் ஆஃப் கார்பன் மோனாக்சைடுக்கு ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷனை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இந்த ரியாக்ஷனுக்கு ரிலேட்டடாக இருக்கிற ரியாக்ஷன்ஸோட டெல்டா ஹெச் நாட் வேல்யூஸ் ஆல்ரெடி நமக்கு லிட்ரேச்சரில் இருக்குது. இந்த நோன் வேல்யூஸை யூஸ் பண்ணி நம்ம அன்னோன் வேல்யூ அதாவது டெல்டா ஆர் ஹெச் நாட் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு ஃபார்மேஷனை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் அதாவது கார்பன் இந்த கிராஃபைட் ஃபார்ம் ரியாக்ட்ஸ் வித் half mole ஆஃப் ஆக்சிஜன் டு ஃபார்ம் 1 mole ஆஃப் கார்பன் மோனாக்சைடு அப்படிங்கிறத நம்ம ஈக்குவேஷன் 1 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இந்த ரியாக்ஷன் அதாவது ஃபார்மேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, கார்பன் இந்த கிராஃபைட் ஃபார்ம் which reacts with oxygen to form கார்பன் டை ஆக்சைடு கேஸ். இது வந்து ஒரு கம்பஷன் ரியாக்ஷன் இல்லையா. இந்த இடத்துல டெல்டா ஆர் ஹெச் நாட் வேல்யூ இந்த ரியாக்ஷனுக்கு நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா டெல்டா ஆர் ஹெச் நாட் விச் இஸ் ஈக்குவல் டு -393.5 கிலோஜூல்ஸ் பர் மோல் அப்படிங்கிறது தான். இதை நாம் ஈக்குவேஷன் 2 அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து formation of carbon dioxide from carbon monoxide and half mole of oxygen இதோட delta RH naught value நமக்கு தெரியும். ஸோ delta RH naught இந்த ரியாக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா -283 கிலோஜூல் பர் மோல் அப்படிங்கிறது தான். இது வந்து நமக்கு லிட்ரேச்சர்லேருந்து நமக்கு கிடைச்ச வேல்யூ தான். இதை நம்ம ஈக்குவேஷன் 3 அப்படின்னு நம்ம இண்டிகேட் பண்ணலாம். இப்போ நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னா ஈக்குவேஷன் 1ஓட டெல்டா ஆர் ஹெச் நாட் வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எதை யூஸ் பண்ணி? நம்ம ஈக்குவேஷன் 2வையும் ஈக்குவேஷன் 3ஐயும் எப்படியாவது யூஸ் பண்ணி ஈக்குவேஷன் 1ஓட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம ஈக்குவேஷன் 3ஐ ஃப்ளிப் பண்ணுறோம். அதாவது ரிவர்ஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது 1 மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கிவ்ஸ் அஸ் 1 மோல் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு ப்ளஸ் ½ மோல் ஆஃப் ஆக்சிஜன் அப்படிங்கிறது தான். இந்த இடத்துல நம்ம ஈக்குவேஷனை ரிவர்ஸ் பண்ணுறதுனால நமக்கு டெல்டா ஆர் ஹெச் நாட் வேல்யூ பார்த்தீங்கன்னா -283 கிலோஜூல் பர் மோலாக இருந்தது ப்ளஸ் 283 கிலோஜூல் பர் மோலாக நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். இதை நாம் ஈக்குவேஷன் 4 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஈக்குவேஷன் 2வையும் 4ஐயும் ஆட் பண்ணுறோம். அதனால் ஈக்குவேஷன் 2ல் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு அதாவது ரைட் ஹேண்ட் சைட் ப்ராடக்ட்ஸாக இருக்கிற கார்பன் டை ஆக்சைடையும் ஈக்குவேஷன் 4ல் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடையும் அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரியாக்டண்ட்டாக இருக்கிற கார்பன் டை ஆக்சைடையும் நம்ம கேன்சல் பண்ணுறோம். செகண்ட் ஈக்குவேஷனில் 1 மோல் ஆஃப் ஆக்சிஜன் ரியாக்டன்ட் சைடு இருக்குது. அதுவே ஃபோர்த் ஈக்குவேஷனில் ½ மோல் ஆஃப் ஆக்சிஜன் ப்ராடக்ட் சைடு இருக்குது. ஸோ நமக்கு ரியாக்டன்ட் 1 மோல் ஆஃப் ஆக்சிஜனில் ½ மோல் ஆஃப் ஆக்சிஜன் தான் நமக்கு கன்சியூம் ஆயிருக்கு. அப்படிங்கிறதால ரியாக்டன்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்க்கும்போது ½ மோல் ஆஃப் ஆக்சிஜன் நமக்கு ரிமைனிங் இருக்கும் ரியாக்டன்ஸ். ஸோ நம்ம டோட்டல் ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா ½ மோல் ஆஃப் ஆக்சிஜன் நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் நம்ம இந்த ரெண்டு ரியாக்ஷனையும் ஆட் பண்ணும்போது அட்லாஸ்ட் நமக்கு கிடைக்கிறது என்னவா இருக்குது அப்படின்னா கார்பன் இந்த கிராஃபைட் ஃபார்ம் ப்ளஸ் ½ மோல் ஆஃப் ஆக்சிஜன் கிவ்ஸ் அஸ் 1 மோல் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு. இதில் டெல்டா ஆர் ஹெச் நாட் வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சது -110.5 கிலோஜூல் பர் மோல் அப்படிங்கிறது தான்.
ஸோ நாம் இந்த ஹெசஸ் லாவை யூஸ் பண்ணி சில காம்பவுண்ட்ஸோட டெல்டா ஹெச் ஆஃப் ஃபார்மேஷன், அதாவது ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ நம்ம இந்த ஹெசஸ் லாவை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா, டெல்டா ஆர் ஹெச், அதாவது சேஞ்ச் இன் என்தால்பி ஆஃப் த ரியாக்ஷன் ஃப்ரம் த ரியாக்டன்ட் டு த ப்ராடக்ட் which is equal to the sum of change in enthalpy obtained from each step of the reaction அப்படிங்கிறத தான் நம்ம ஹெசஸ் லா அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நம்ம படிக்க போகிறது ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் கம்பஷன் அப்படிங்கிறத பற்றி நம்ம படிக்க போகிறோம். இதோட சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தா டெல்டா சி ஹெச் நாட் அப்படிங்கிறது தான் இதோட சிம்பிள், அதாவது ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் கம்பஷனோட சிம்பிள். ஆக்சுவலாக இந்த கம்பஷன் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா அது எப்போவுமே எக்ஸோதெர்மிக்காக தான் இருக்கும், அதாவது ஹீட் எனர்ஜி இந்த இடத்துல லிபரேட் ஆகும். அப்படிங்கிறதால லிபரேட் ஆன ஹீட் எனர்ஜியை நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த இடத்துல கம்பஷன் ப்ராசஸ் நடக்கும்போது கிடைக்கிற ஹீட் எனர்ஜியை நம்ம நிறைய வேஸ்ல அங்கே யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த வெஹிக்கிள்ஸில் யூஸ் பண்ணுற ஃபியூயல்ஸில் கூட பார்த்தீங்கன்னா கம்பஷன் ரியாக்ஷன் தான் நடக்குது. அதே மாதிரி நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா குக்கிங் கேஸ் இருக்கு இல்லையா, எல்பிஜி சிலிண்டர்ஸ், அதில் வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டேன், ஐசோபியூட்டேன் இதெல்லாம் மிக்சராக தானே இருக்கும். ஸோ இந்த இடத்துல அந்த ஹைட்ரோ கார்பனை நம்ம என்ன பண்ணுறோம், கம்பஷன் பண்ணும்போது நமக்கு ஹீட் எனர்ஜி கிடைக்குது. அந்த ஹீட் எனர்ஜியை நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி கம்பஷன் ப்ராசஸில் கிடைக்கிற ஹீட் எனர்ஜியை டிஃப்ரெண்ட் வேஸில் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் கிடைக்கிற ஹீட் எனர்ஜி நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறதால நம்ம அதோட வேல்யூஸ் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா. ஸோ நமக்கு அதுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் கம்பஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதோட டெஃபினேஷனை இப்போ நம்ம பார்க்கலாம். என்தால்பி சேஞ்ச் ஆஃப் 1 mole of a substance when it undergoes combustion when all the reactants and products are in the standard state at the specified temperature. இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம 1 mole of the substance எடுத்து நம்ம கம்பஷன் பண்ணும்போது, அதாவது ரியாக்டன்ஸ், ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்ஸில் இருக்கணும், அதுவும் ஸ்பெசிஃபைக் டெம்பரேச்சரில் இருக்கணும். அப்போ நமக்கு கிடைக்கிற டெல்டா ஹெச் வேல்யூவை நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் கம்பஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கம்பஷன் ப்ராசஸ் எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ் அப்படிங்கிறதால நம்ம டெல்டா சிஹெச் நாட் வேல்யூக்கு நெகட்டிவ் சைன் கொடுப்போம். இப்போ இந்த கம்பஷன் ப்ராசஸ்க்கு சில எக்ஸாம்பிளை நம்ம எடுத்துக்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா பியூட்டேன். பியூட்டேன் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குக்கிங் கேஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த குக்கிங் கேஸில் இருக்கிற பியூட்டேன் இட் அண்டர்கோஸ் ஆக்சிடேஷன். இதை தான் நம்ம கம்பஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது பேர்ன் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் மாலிக்யூல்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். இந்த இடத்துல 1 mole of butane நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ 1 mole of butane it undergoes oxidation process, that is the combustion process with 13/2 moles of oxygen to form 4 moles of carbon dioxide and 5 moles of water அப்படிங்கிறது தான் இந்த ஈக்குவேஷன். இதில் கிடைக்கிற டெல்டா ஹெச் வேல்யூவை நம்ம என்ன சொல்கிறோம், டெல்டா சிஹெச் நாட், அதாவது ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் கம்பஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், which is equal to -2658 கிலோஜூல் பர் மோல் அப்படிங்கிறது தான் ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் கம்பஷன். அப்படின்னா நமக்கு 1 mole of the substance தான் எடுத்துக்கணும் இல்லையா. அதனால் 1 mole of butane தான் நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கிறோம். அதனால நம்ம அதோட ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்டை 1ன்னு போடணும். அதுக்கு ஏற்ற மாதிரி மீதி இருக்கிற ஆக்சிஜன் அண்ட் தென் ப்ராடக்ட் சைடில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், அதோட ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ஸ் எல்லாம் நம்ம பேலன்ஸ் பண்ணணும். அடுத்த எக்ஸாம்பிள் நம்ம கம்பஷன் ஆஃப் குளுக்கோஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 1 mole of glucose combines with 6 moles of oxygen to form 6 moles of carbon dioxide and 6 moles of water அப்படிங்கிறது தான். இதில் எவ்வளோ ஹீட் எனர்ஜி நமக்கு கிடைக்குது அப்படின்னா 2802 கிலோஜூல் பர் மோல் ஹீட் எனர்ஜி நமக்கு கிடைக்குது. இந்த ஈக்குவேஷன்லேயும் குளுக்கோஸோட ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் 1 மோலாக தான் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரியாக்டன்ஸ், அதர் ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸை நம்ம பேலன்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா டெஃபினேஷனில் பார்த்தீங்கன்னா 1 mole ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதால நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். அதர் ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் அதுக்கேற்ற மாதிரி நாம் பேலன்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும்.
இந்த இடத்துல நம்ம டைஜஷன் ப்ராசஸ்லலாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட் வந்து டைஜஷன் ஆகி நமக்கு அட்லாஸ்ட் கிடைக்கிறது என்னவாக இருக்கும், குளுக்கோஸாக தானே இருக்கும். அந்த குளுக்கோஸும் நம்ம பேர்ன் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது, அதாவது இட் அண்டர்கோஸ் ஆக்சிடேஷன் டு ஃபார்ம் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் இல்லையா. இந்த ரியாக்ஷனில் நமக்கு கிடைக்கிற எனர்ஜி, அதாவது 1 mole ஆஃப் குளுக்கோஸ் நமக்கு கம்பஷன் ப்ராசஸ் நடக்கும்போது நமக்கு கிடைக்கிறது 2802 கிலோஜூல் பர் மோல் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி நம்ம வெஹிக்கிள்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுற ஃபியூவல்ஸை பர்ன் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஹீட் எனர்ஜியை யூஸ் பண்ணி நம்ம அதோட கெலரிஃபிக் வேல்யூவை கூட நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் கம்பஷன் வேல்யூஸ் நம்மளோட டே டு டே லைஃப்பில் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.